சரி நாராயணரே, காரணமின்றி நீங்கள் ஏதும் செய்பவர் அல்ல. என்னை திரும்ப இங்கு அழைத்து வந்ததற்கு பின்னால் நிச்சயம் ஏதோ காரணம் உள்ளது, சரிதானே? காக்கும் கடவுளான நான் இப்பிரபஞ்சத்தை காக்க வேண்டும் அல்லவா? லக்ஷ்மி ஆகிய நீதான் இப்பிரபஞ்சத்தின் ஆதாரம். பிரபஞ்சத்தின் இன்பமும் அதன் வளமும் தாங்கள் தான் தேவி. அதனால் தங்கள் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை நாராயணரே. நீங்கள் என்னை தாக்கியதற்காக அந்த நொடியே அஜனா அசுரர்களை தண்டித்தீர்கள். ஆனால் அன்று அந்த பறவையின் விஷயத்தில் உங்கள் பார்வை ஏன் மாறுபட்டது? பிரபஞ்சத்தின் சில உயிர்கள் மற்றொன்று இரையாக கொண்டே உயிர் வாழும். பார்வை மாறவில்லை, சூழ்நிலைதான் மாறியுள்ளது. அந்த பறவையின் செயலானது தன்னுடைய உணவிற்காக செய்தது. ஆனால் ஹயக்ரீவனின் தம்பியின் செயல் கெட்ட எண்ணங்களால் உண்டானது. அவனது ஆசை இப்பிரபஞ்சத்தையே பேராபத்தில் தள்ளக்கூடும். அதனால் உன்னை காப்பதற்காக, இப்பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்க அவனை வதம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. எப்பொழுதெல்லாம் இப்பிரபஞ்சத்தின் ஆதார நிலையை யாரேனும் அழிக்க நினைக்கிறார்கள், அப்போதெல்லாம் அவர்களை தண்டிப்பது என்னுடைய கடமையாகும். அப்படியென்றால் நம் உறவும் கடமைக்கு கட்டுப்பட்டதா? அல்லது நம்முடைய உறவு அதற்கும் மேலானதா? கூறுங்களேன். உறவு நீ நீரை புனிதமாக்கி அதை வளமாக்கினாய். மரங்களை எல்லாம் பூ பூத்து காய்க்க செய்தாய். இருளில் இருந்த இப்பிரபஞ்சத்தை உன்னுடைய வருகையால் நீ ஒளிமயமாக்கினாய். முதலில் என் இதயத்தை அன்பினால் துடிக்க வைத்தாய். அதன் பிறகுதான் அன்பு நிறையத் துவங்கியது. அந்த அன்பே நமக்குள் இருக்கும் உறவு. அந்த அன்பு கடமையற்ற அன்பாக இருந்தால் அது அன்பே அல்ல தேவி. மேலும் எந்த கடமையில் அன்பு இல்லையோ அது கடமையே அல்ல. இதுதான் நமது உறவு தேவி. அன்பும் கடமையும் இணைந்த சமநிலை.
ஏதேனும் தவறாகி இருந்தால் மன்னித்து விடு தேவி. என்னுடைய எண்ண ஓட்டத்தை நீ நன்கு அறிவாய் தேவி. அதனால் மறைத்து வைத்தும் எந்த பலனும் இல்லை. நான் என்னுடைய மனதை திறப்பதா ஏதேனும் பலன் உண்டா நாராயணரே? இல்லையெனில் அதையும் தான் என்னால் மறக்க இயலாதே. நான் வழி என்றால் நீதான் இலக்கு. நான் இசை என்றால் நீதான் ஸ்வரம். நான் கடமை என்றால் நீதான் அன்பு. எப்பொழுது கடமையும் அன்பும் இணைந்து ஒன்றாய் முழுமையடைகிறதோ அன்று இப்பிரபஞ்சமே சமநிலையை அடைந்துவிடும். பிரபஞ்சத்தின் சமநிலைக்காக என்னுடைய துணையை ஏற்றுக்கொள்வாயா தேவி? ஏற்றுக்கொள்கிறேன். கடமை நிறைந்த உங்களின் அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அமைதியாக இரு மகனே, அமைதியாக இரு. அமைதியாக இருக்கவா முடியாது. இல்லை தந்தையே, முடியாது. நானும் அமைதியாக இருக்க மாட்டேன், அவனையும் அமைதியாக இருக்க விட மாட்டேன். என் தம்பியினுடைய அழிவிலிருந்து அந்த நாராயணனின் அழிவின் அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது. இல்லை மகனே, வேண்டாம். உன்னுடைய தம்பி அஜினா அசுரனை ஸ்ரீஹரி நாராயணர் வதம் செய்யவில்லை. உன்னுடைய தம்பியை அழித்தது உனக்குள் இருக்கும் உன்னுடைய இந்த பேராசைதான். இன்னும் காலம் உள்ளது மகனே, திருந்திவிடு. இல்லை என்றால் இன்று நீ செய்ததற்கான தண்டனையை உனது தம்பி அனுபவிக்கிறான். நாளை இந்த பிரபஞ்சமே அனுபவிக்கும். அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும் தந்தையே. எனது தம்பியை கொன்றதற்கான தண்டனையை இந்த பிரபஞ்சம் அனுபவிக்கட்டும். என்ன நடக்கிறது நாராயணரே? சமநிலை தவறுகிறது. நிச்சயம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது தேவி.